Hello everyone, welcome to our channel. Google Chrome Portable Apps நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது என்னுடைய Google Chrome Portable ஆப். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி அப்டேட் பண்ண சொல்லி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி கரெக்டாக அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தனியாக அது வந்து ஒரு ஆப்பாகவே வந்து ஸ்டேபிள் வெர்ஷனில் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதனால் உங்களுடைய போர்ட்டபிள் ஆப் வந்து அப்டேட் ஆகாது. சரி, உங்களுடைய போர்ட்டபிள் ஆப்பை எப்படி கரெக்டாக அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் போர்ட்டபிள் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கு கூகுள் க்ரோம் போர்ட்டபிள் வெப் ப்ரௌசர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஃப்ரம் portableapps.comனு இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த ஒரு 4 or 5 செகண்டில் உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ முதல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள், நான் இப்போ வந்து டவுன்லோட் வந்து கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அப்டேட் பண்ண முடியும். சரி, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக உங்களுடைய கூகுள் க்ரோம் போர்ட்டபிள் ஆப் எந்த இடத்துல இருக்குது அதோடைய லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த ஆப் ஐக்கானை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல இருக்குது அதோடைய லொக்கேஷன் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம், அதாவது உள்ள ஃபோல்டருக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கூகுள் க்ரோம் போர்ட்டபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த மாதிரி வந்து காமிக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணலாம். இங்கிலீஷே வந்து இருக்கட்டும், ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரி. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் டெஸ்டினேஷன் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கா. நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அங்கே வந்து கூகுள் க்ரோம் போர்ட்டபிள். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் கூகுள் க்ரோம் போர்ட்டபிள்னு இருக்கா. அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுள் க்ரோம் போர்ட்டபிள் ஆப் அப்படின்றது அப்டேட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து டவுன்லோட் ஆகும். இதுக்கு இன்டர்நெட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, ஸோ இன்டர்நெட் இருந்தால் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. என்னுடைய கூகுள் க்ரோம் அப்படின்றது போர்ட்டபிள் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகுது. சரி, இப்போ இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, ஃபைனலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ கூகுள் க்ரோமை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது போர்ட்டபிள் ஆப் தான். ஓப்பன் பண்ணோடனே எனக்கு அப்டேட் அப்படின்றத வந்து கேட்கல. ஸோ என்னோடது கரண்ட் வெர்ஷனில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இப்படி தான் உங்களுடைய கூகுள் க்ரோம் போர்ட்டபிள் வெர்ஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது. இதுவே நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அபவுட் க்ரோமில் வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் போர்ட்டபிள் வெர்ஷனில் அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.